எல்லாருக்கும் வணக்கம். தங்கமாமி சமையல் சேனல்ல இருந்து நான் தங்கமாமி பேசுறேன். பண்டிகை காலங்கள் இனிமே நமக்கு வரும். மார்கழி மாசத்துல திருவாதிரை வரும். அந்த திருவாதிரைக்கு எல்லாரும் களி, ஏழுகறி கூட்டு இதெல்லாம் பண்ற பழக்கம். சாமி நைவேத்தியத்துக்கு அதெல்லாம் பண்றது. அந்த திருவாதிரை களி எப்படி பண்றது, ஈஸியா சுலபமா நம்ம வீட்டுல பண்ணலாம். புதுசா பண்றவாலும் பண்ண கத்துக்கலாம். அது மாதிரி இன்னைக்கு நம்ம ரொம்ப சுலபமா இது எப்படி பண்றதுன்னு இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்ப தேவையான பொருள் நம்ம பார்க்க போறோம். பச்சரிசி 2 கப்பு பச்சரிசி. நீங்க எந்த அளவுல எடுத்துக்கிறாலும் எடுத்துக்கோங்க. டம்ளர்ல எடுத்துனாலும் சரி, ஆழாக்குல எடுத்துனாலும் சரி, எதுல எடுத்துனாலும் 2 கப்பு பச்சரிசி. பாசிப்பருப்பு 1/2 கப்பு. நம்ம எடுக்கிறதுல 1/2 கப்பு பாசிப்பருப்பு. வெல்லம் 3 கப்பு எடுத்திருக்கேன். அப்பதான் வெல்லம் நல்லா தூக்கலா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். வெல்லம் 3 கப்பு நல்லா நைஸா உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் துருவல் 1 கப்பு. ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் வாசனைக்கு வேணா நம்ம பொடி பண்ணி போட்டுக்கலாம். ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி தேவையானது நம்ம போட்டுக்கலாம். நிறைய வேணுங்கிறவா போட்டுக்கலாம், கொஞ்சமா வேணுங்கிறவா போட்டுக்கலாம், கிள்ளி போட்டுக்கிறவாலும் போட்டுக்கலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம். நெய் ஒரு 1/2 கப்பு வச்சிருக்கேன். இப்ப இந்த களிக்கு மாவு எப்படி ரெடி பண்றதுங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நான் இந்த கிண்டாலியம் சட்டி வச்சிருக்கேன். ஏலக்காய எப்பவுமே வறுத்துட்டு பொடி பண்ணணும். பொடி பண்ணா ஏலக்காய் நல்லா மசியும், தோல் எல்லாம் மசிஞ்சிரும். அதனால ஏலக்காயை நான் முதல்ல வெறும் சட்டியில போட்டு வறுக்கிறேன். அது நல்லா குண்டு குண்டா வெடிச்சு வரும். நல்லா வறுத்தது. ஏலக்காய் நல்லா நம்ம வறுத்துட்டோம். இந்த ஏலக்காயை இப்ப தனியா நான் எடுத்துடுறேன். இது ஏலக்காய் ஆற விட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடும், அப்புறமா பொடி பண்ணிக்கலாம். இப்ப இந்த பச்சரிசி நல்லா சுத்தம் பண்ண அரிசி தான். துணியில எல்லாம் நல்லா தொடச்சிருக்கேன். இப்ப இந்த பச்சரிசியை நான் வறுக்கிறேன். பச்சரிசி தனியா போட்டு நம்ம வறுத்துக்கலாம். அரிசி நல்லா சிகப்பா வறுக்கணும். வறுந்தாதான் களி நல்லா வாசனையா இருக்கும். பச்சரிசி உங்களுக்கு எந்த அரிசி வீட்டுல இருக்கோ எடுத்துக்கலாம். நான் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த அரிசி நல்லா சிகப்பா பொரி அரிசி மாதிரி வருது. நான் ரொம்ப கருகவும் விடல. அடுப்பை சிம்ல தான் வச்சிருக்கேன். ஏன்னா அடுப்பை ரொம்ப பெருசா வச்சோம்னா கருப்பா போயிடும். இங்க பாருங்க, ஒரே மாதிரி பவுன் கலர்ல இந்த அரிசி நல்லா ஒரே மாதிரி வறுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் பொறுமையா தான் வறுக்கணும். இதை போட்ட உடனே அடுப்பை நம்ம பெருசா வச்சோம்னா மேல சிவந்துரும், உள்ள அரிசி வறுபடாது. இங்க பாருங்க, இது மாதிரி நீங்க ஒரே சீரா இதை வறுத்துக்கலாம். இப்ப இதை நான் ஒரு தட்டுல மாத்தி எடுக்கிறேன். இப்ப இதை நல்லா வறுத்திருக்கேன். இது ஆறட்டும், நல்லா ஆறட்டும். இப்ப இதே சட்டியில, வெறும் சட்டியில நான் பாசிப்பருப்பை வறுத்துக்கிறேன். பாசிப்பருப்பையும் நல்லா சிகப்பா வாசனை வர வரலையும் நல்லா வறுத்துக்கணும். பச்சை வாசனை போக வறுத்தா நல்லா இருக்கும். இதுவும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா பாசிப்பருப்பெல்லாம் உள்ள கொஞ்சம் பத்தட்டா மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம அதனால வறுக்கிறது மட்டும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். அடுத்த சிம்ல வச்சுட்டு பொறுமையா வறுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பையும் நான் அரிசியோட சேர்த்து எடுத்துறேன். இப்ப இது ரெண்டும் நான் ஒரே சீரா வறுத்துட்டேன். பாருங்க, எல்லாம் நல்லா இதாயிடுச்சு. இப்ப ஆறிடும் 5 நிமிஷத்துல. இதை மிக்சியில உடைச்சுக்கலாம். இந்த ஏலக்காய் நல்லா நம்ம வெறும் சட்டியில வறுத்துருக்கோம். துளியூண்டு இதுல பச்சரிசி போடுறோம். ஏன்னா ஏலக்காய் அதுல தோல் எல்லாம் ஒட்டிக்கும். பச்சரிசியோ சர்க்கரையோ ஏதோ ஒரு துளி போட்டு சேர்த்து நம்ம பொடி பண்ணினா நல்லா மசியும். எப்ப நீங்க ஏலக்காய் பொடி பண்ணாலும் இது மாதிரி பண்ணி முதல்லையே நீங்க பாட்டில போட்டு வச்சுக்கலாம். இப்ப நான் இந்த ஏலப்பொடி எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன்.
இந்த ஏலக்காய் பொடி வந்து அப்படி ஒரு வாசனை. நைஸா பொடி பண்ணிட்டேன். நீங்களும் ஏலக்காய் வந்து இப்படி பொடி பண்ணி வச்சுட்டு எல்லா பண்டிகை எல்லா ஸ்வீட் பண்ணும்போது நமக்கு இதை எடுத்துக்கலாம். ஒரு பாட்டில்லையோ ஒரு குட்டி சம்மடத்துலையோ நீங்க போட்டு வச்சுக்கலாம். இவ்வளவு நைஸா பண்ணிருக்கு. இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு, அரிசி, பச்சரிசி நல்லா சிவப்பா வறுத்து இப்ப நல்லா 10 நிமிஷம் ஆறி பத்து. இந்த வறுத்த பாசிப்பருப்பு, அரிசி இத நான் மிக்சியில போட்டு ரவை மாதிரி உடைக்கணும். நம்ம ரொம்ப இத உடைச்சோம்னா மாவா போயிடும். அதனால ரவை பதத்துக்கு நம்ம இதை உடைச்சுக்கணும். இதை இப்படியே நம்ம களி கிண்டினோன்னா இதுல நைஸா மாவு இருக்கும், கட்டி கட்டியா போயிடும். அதனால இதை நம்ம சலிச்சுக்கலாம். சலித்தாதான் நல்லது. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா சலிக்கிறேன். இந்த மிச்ச மாவை நம்ம கூட்டு ஏதாவது நம்ம பண்ணினோம்னா அதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இல்ல கஞ்சி போட்டு கூட குடிக்கலாம். வெல்லம் போட்டு கஞ்சி, பால் ஊற்றி குடிக்கலாம். இல்லைன்னா மோர் ஊற்றி உப்பு போட்டு குடிக்கலாம். இந்த மாவையும் நம்ம வீணாக்க வேண்டாம். இப்ப இது ரவை ஆட்டம் நல்லா நான் உடைச்சிட்டேன். இப்ப நம்ம களி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப வந்து இந்த வெல்லத்தை வந்து நம்ம கரைய விட்டு தண்ணியாக்கி வடிகட்டிக்கலாம் முதல்ல. இப்ப இதுக்கு தண்ணி அளவு வந்து நம்ம அரிசி எதுல எடுத்திருக்கோமோ அதுல 5 கப்பு தண்ணி ஊற்றணும். 5 கப்பு தண்ணி ஊற்றினாதான் இது வேகிறதுக்கு சரியா இருக்கும். அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்ப நான் 5 பங்கு தண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த தண்ணி சுடட்டும். இப்ப 3 கப்பு வெல்லம், அரிசி எந்த கப்புல எடுக்கிறோமோ அதுல 3 கப்பு வெல்லம் எடுத்திருக்கோம், உடைச்சு வச்சிருக்கேன். 5 கப்பு தண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த வெல்லத்தை இதுல போட்டு நான் கரைய விடுறேன். வெல்லம் நல்லா தண்ணியா கரைஞ்சு போச்சு. பாகெல்லாம் காட்ட வேண்டாம், வெல்லம் கரைஞ்சா போதும். பாகெல்லாம் காட்ட வேண்டாம். இப்ப வந்து இந்த வெள்ளை தண்ணியை நான் வடிகட்டுறேன். அடியில கல்லு மண் இருந்தா இருக்கும், அதனால வடிகட்டிடலாம். இப்ப இந்த களி கிண்டுறதுக்கு வெங்கல பானை எடுத்திருக்கேன். இந்த வெங்கல பானை வந்து அவ்வளவு கனம். என்னோட கல்யாணத்துக்கு பொங்கல் செய்யறதுக்கு எங்க அம்மா வாங்கி கொடுத்து அந்த காலத்துல. எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆச்சு. இதை வந்து அவ்வளவு பத்திரமா வச்சிருக்கோம். பொங்கலுக்கு இதுக்கு மட்டும்தான் இதெல்லாம் எடுத்து நான் உபயோகப்படுத்துவேன். இப்ப இதுல வந்து நான் இந்த களியை கிண்டி காமிக்கிறேன். நம்ம வடிகட்டின வெள்ளை கரைசலை இதுல ஊத்துறேன். இப்ப இந்த வெல்லம் வந்து பாகெல்லாம் காய வேண்டாம், ஒரே ஒரு கொதி வந்தா போதும். இதுக்கு நான் இந்த கரண்டி எடுத்திருக்கேன். இது வெங்கலம் ஓலவட்டி கரண்டின்னு அந்த காலத்துல சொல்றது. இந்த கரண்டியே உங்களால தூக்க முடியாது, அவ்வளவு கனம். இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த வெல்லம் பாருங்க நல்லா தண்ணியா கரைஞ்சு போச்சு. சும்மா ஒரு கொதி வந்தா போறோம், உடனே நம்ம அத மாவை கொட்டி நம்ம கலந்துக்கலாம். இப்ப நான் இதுல இந்த கொதிக்கிற வெள்ளத்தண்ணி கரைசல்ல நான் கொட்டி கலக்கிறேன். இது இப்ப இந்த ரவை நல்லா கொதிக்கிறது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தா இது கெட்டி ஆயிடும். அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா பொங்கி வழியும். சிம்ல வச்சுட்டா மெதுவா நமக்கு வேகும் இந்த ரவை குருணை. இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த வெல்லம் தண்ணி எல்லாம் சுண்டி இது நல்லா வேகிறது. இன்னொரு 5 நிமிஷம் இது வெந்ததுன்னா கெட்டி ஆயிடும். இப்ப இது நல்லா வெந்து போச்சு. இது மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு நாங்கெல்லாம் மூடிடுவோம். மூடினா இந்த தண்ணி இட்டு அதுல சொட்டும் அடி பிடிக்காம நமக்கு நல்லா வரும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. இப்ப இது நல்லா வெந்து போச்சான்னு பார்க்கலாம். தண்ணியே இல்லாம இந்த களி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பாத்திரத்துலயும் ஒட்டலை,
நல்லா வெந்து போச்சு அருமையா. இப்போ இதுக்கு வந்து ஏலக்காய் பொடி போடுறோம். ஏலக்காய் பொடி நான் 2 குட்டி ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கலாம். ஒரு கப்பு நான் தேங்காய் சின்ன கப்பில் வச்சுருக்கேன். தேங்காய் எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த தேங்காய் துருவல் இதில் போடுறேன். இப்போ வந்து முந்திரி வறுத்து வச்சுருக்கேன். முந்திரி இதில் சேர்க்கலாம். நம்ம முந்திரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு 15 முந்திரி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே முந்திரி, ஏலக்காய், தேங்காய் இதுக்கு போட வேண்டியது எல்லாம் போட்டாச்சு. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த திருவாதிரை களி ரெடி ஆயிடுத்து. எல்லாரும் வீட்டில் பூஜை பண்ணிட்டு திருவாதிரை அன்னைக்கு இதை நம்ம சாமி நைவேத்தியம் பண்ணலாம். இதுக்கு தோதா ஒரு 7 கறி கூட்டோன்னு எல்லா காயும் போட்டு பண்றது இருக்கு. அது வந்து நான் அடுத்த ரெசிபியில உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இதை இப்போ நான் சாமிகிட்ட எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த திருவாதிரை களி ரெடி ஆயிடுத்து. நான் சாமிகிட்ட வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ அருமையான திருவாதிரை களி ரெடி ஆயிடுத்து. இது ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நீங்க அன்னைக்கு இங்க முடியல அப்படின்னா முதல் நாளே இந்த பாசிப்பருப்பு அரிசியெல்லாம் வறுத்து உடைச்சு சலிச்சு நீங்க பாத்திரத்துல போட்டு வச்சுக்கலாம். நைவேத்தியத்தும் போது மறுநாள் எடுத்துக்கலாம். ரொம்ப சிரமமா இருந்தா மற்ற காரியங்கள்லாம் நமக்கு இது இருக்கும் நிறைய. அதனால முதல் நாள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் திருவாதிரைக்கு இதே மாதிரி உங்க வீடுகள்ல இந்த களியை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரோட ஆதரவும் எனக்கு என்னைக்கும் வேணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் மறுபடியும் அடுத்த ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.